ஹலோ மை டியர் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களா. ஸோ இப்போது மேக்ஸ்க்கு வந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன்டா. ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பார்க்கலாம். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நான் நேற்று வீடியோ போடாததுக்கு. ஸோ அது கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால என்னால் நேற்று போஸ்ட் பண்ண முடியலடா. ஹோப் நீங்கள் வந்துட்டு அந்த 12th கெமிஸ்ட்ரிக்கான 11th சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இன்றைக்கி செஷன் பிடிஎஃப்பும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன்டா. ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்ட் 1, அதாவது எக்ஸசைஸ் 1.3, 1.4, 1.5ல இருக்க எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 மார்க் வந்து பார்க்கலாம். கொஷின் ரீட் பண்ணுங்கள். Solve the following equations using matrix inversion method. ஸோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.23டா. ஓகேயா? ஸோ பாருங்கள், ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் எப்படி சம் போடணும் அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்லித்தரேன். பாரு, இப்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய மேட்ரிக்ஸ் வந்து போடணும். பெரிய மேட்ரிக்ஸில் இதோட கோஎஃபிஷியன்ஸை நீங்கள் கோஎஃபிஷியன்ஸ் தான் என்னென்னா அப்படின்னா இந்த XYZ ABC x1 x2 x3 அதெல்லாம் வேரியபிள்ஸ். அதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்களா சில நம்பர்ஸ் 2 3 3 இதெல்லாம் தான் கோஎஃபிஷியன்ஸ். அதெல்லாம் இந்த மேட்ரிக்ஸ் எழுது. 2 3 3 2 3 3 எழுதிட்டுனா நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்றுமே இல்லையா, அப்போ 1 இருக்குதுன்னு அர்த்தம். 1 - 2 1 1 - 2 1 3 - 1 - 2 3 - 1 - 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுற, ஒரு சின்ன மேட்ரிக்ஸ் இதில் வேரியபிள்ஸ் எழுதுற. இங்கே என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, x1 x2 x3. ஸோ வேரியபிள்ஸ் x1 x2 x3 போட்டாச்சு. ஈக்குவல் டு போட்டு இந்த சைடு இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்ஸ் என்னென்ன 5 - 4 3 5 - 4 3. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி திருப்பி ஈக்குவேட் பண்ணனா இதே ஈக்குவேஷன்ஸ் உனக்கு கிடைக்க போகுது. சரியா? ஓகே, இப்போது இந்த மேட்ரிக்ஸை ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த மேட்ரிக்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இந்த மேட்ரிக்ஸை பின்னு வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு ஆக்சுவலி என்ன நான் கண்டுபிடிக்கணும், இதை சால்வ் பண்ணால் x1 x2 x3 அதுதானே நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதாவது x1 x2 x3னா என்ன, எக்ஸ் மேட்ரிக்ஸோட வேல்யூஸ் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது பாரு, AX = B அப்படி இருக்கா. அப்போ எக்ஸ் மேட்ரிக்ஸ் தான் எனக்கு வேணும். அப்போ ஏ இந்த சைட் போயிடுச்சுன்னா ஏ இன்வர்ஸ் ஆயிடும் இல்லையா. ஸோ எக்ஸ் வந்து என்னது, A இன்வர்ஸ் இன்டூ B. சரியா? x = A இன்வர்ஸ் இன்டூ பின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். A இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், A இன்வர்ஸ் = 1/determinant of A into adjoint A இல்லையா. அப்போ determinant of A ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாமா. determinant of A = determinant of 2 3 3 1 - 2 1 3 - 1 - 2. ஸோ determinant எடுத்தீங்க அப்படின்னா 2 into இந்த ரோ காலம் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா -2 × -2 4 மைனஸ் 1 × -1 -1 ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால +1 -3 into 1 × -2 -2 minus 3 × 1 3 plus 3 into 1 × -1 -1 minus -2 into +3 -6 இங்கே மைனஸ் இருக்கனால +6 2 into 4 + 1 5 minus 3 into -2 - 3 -5 plus 3 into 6 - 1 5. So 2 5s are 10 plus 3 5s are 15 plus 3 5s are 15. So 15 plus 15 30 plus 10 வந்து 40. So determinant of A என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 40 தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம்ப்பா, adjoint of A கண்டுபிடிப்போமா. வாங்க, adjoint of A கண்டுபிடிப்போம். adjoint of A = என்ன பண்ணுவோம், பெரிய மேட்ரிக்ஸ் வரைஞ்சிப்போம், டிரான்ஸ்போஸ் போட்டுப்போம். சரி, நான் A மேட்ரிக்ஸை இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. 2 3 3 1 - 2 1 3 - 1 -2. ஓகேயா? இதுக்கு தான் என்ன பண்ணணும், அட்ஜாயிண்ட் வந்து எடுக்கணும். சரியா? அட்ஜாயிண்ட் இப்போ 2க்கு எப்படி எடுப்பீங்க, இந்த ரோ இந்த காலம் இந்த ரோ இந்த காலம் விட்டிங்கன்னா -2 × -2 4 minus 1 × -1 வந்து -1. ஸோ +1. நெக்ஸ்ட்டு 3க்கு அப்போ இந்த ரோ இந்த காலம் விட்டிங்கன்னா 1 × -2 -2 minus 3 × 1 3. நெக்ஸ்ட் இந்த 3க்கு இந்த ரோ இந்த காலம் விட்டிங்கன்னா 1 × -1 -1 minus -2 × +3 -6 இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால +6 ஆகிடும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் அந்த 1க்கு கண்டுபிடிக்கணும்னா இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டிங்க அப்படின்னா 3 × -2 -6 minus 3 × -1 -3 ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால +3.
நெக்ஸ்ட்டு இந்த -2க்கு இந்த ரோ இந்த காலம் விட்டிங்கன்னா 2 into -2 -4 minus 3 into 3 9. நெக்ஸ்ட்டு இந்த 1க்கு அப்போ இந்த ரோ இந்த காலம் விட்டிங்கன்னா 2 into -1 -2 minus 3 into 3 9. நெக்ஸ்ட் இங்கே வாங்க இந்த 3க்கு ஸோ இந்த ரோ இந்த காலம் விட்டிங்கன்னா 3 1s are 3 minus 3 into -2 -6 ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால +6. நெக்ஸ்ட் இந்த -1க்கு இந்த ரோ இந்த காலம் விட்டிங்கன்னா 2 into 1 2 minus 3 into 1 3. நெக்ஸ்ட் இந்த -2க்கு இந்த ரோ இந்த காலம் விட்டிங்கன்னா 2 into -2 -4 -3. ஸோ இப்போ என்ன பண்ணணும் சைன் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா சைன் கன்வென்ஷன் என்னது ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் ஓகேயா இப்போ இந்த அடிஷன் சப்ராக்ஷன்லாம் போட்டுடலாமாப்பா வாங்க 4 + 1 என்ன 5 ப்ளஸ் இருக்குன்னா +5 -2 -3 வந்து -5 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +5 6 - 1 5 -6 + 3 வந்து -3 வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +3 -9 - 4 வந்து -13 -13 -9 - 2 வந்து -11 இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +11 ஆகிடும் ஓகே 6 + 3 வந்து 9 2 - 3 -1 வெளியே மைனஸ் இருக்கிறதுனால +1 ஆகிடும் -4 - 3 வந்து -7. ஸோ இப்போ டிரான்ஸ்போஸ் எடுக்கும் ஓகேவா டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்க அப்படின்னா படுத்துட்டு இருக்கவங்களாம் நிற்க வச்சிரு 5 5 5 3 - 13 11 3 - 13 11 9 1 - 7 9 1 - 7. ஸோ இதுதான் வந்து என்னது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இருக்குது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம் இன்வர்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம் யா நோட் தெரியுதா யா ஓகே ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் என்ன வந்துச்சுப்பா 40 வந்துச்சா அப்போ 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அதாவது 40 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிச்சது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்க காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா சாரி தெரியுதா நோட்டு ஓகே 5 ஓகே 5 3 9 5 - 13 1 5 11 -7 ஓகே இதுதான் ஏ இன்வர்ஸ். ஸோ நம்ம ஒரு ஃபார்முலா வச்சுருந்தோம் இல்லையா x is equal to a inverse into b அதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஓகேவா என்னது x is equal to a inverse into b. அப்போ எக்ஸ் மேட்ரிக்ஸுங்கிறது என்ன எடுத்துருந்தோம் x1 x2 x3 அப்போ இது வந்து x1 x2 x3 is equal to a inverse என்னதுப்பா 1/40 into மேலே தானே எழுதியிருக்கோம் 5 3 9 5 - 13 1 5 11 -7 இது ஏ இன்வர்ஸ். பி மேட்ரிக்ஸ் அடுத்து அந்த கோஎஃபிஷியன்ஸ் சாரி கான்ஸ்டன்ஸ்லாம் எழுதியிருந்தோம்ல அந்த மேட்ரிக்ஸ் வந்து போட்டுக்கோங்க 5 -4 3. இப்போ ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கனாலே போதும். இந்த 1/40 அப்படியே எழுதிக்கிறேன் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் 5 into 5 25 3 into -4 -12 9 into 3 +27 5 into 5 25 -13 into -4 வந்து +52 இல்லையா +52 +1 into 3 +3 5 into 5 25 11 into -4 -44 -7 into 3 -21 சரியா. இப்போ இந்த அடிஷன் சப்ராக்ஷன்லாம் போட்டிங்கனாலே உங்களுக்கு பாதி ஆன்சர் வந்துடும் 1/40 into இங்கே என்ன இருக்குது x1 x2 x3 அதை எழுத மறந்துடாங்க சரியா 25 - 12 +27 வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40 வருது. நெக்ஸ்ட் 25 + 52 +3 வந்து என்னதுப்பா 80 80 25 - 44 -21 இது வந்து -40 ஓகே. இப்போ 40ஆல் கேன்சல் பண்ணிடுங்க எல்லாத்தையும் அப்போ இது அப்படியே வந்துடும் x1 x2 x3 40/40 வந்து 1 80/40 2 -40/40 -1. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது x1 வந்து 1 x2 வந்து 2 x3 வந்து -1 சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்ப்பா. கொஷின் ரீட் பண்ணுங்கள்.
இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இது ஏ மேட்ரிக்ஸ் இது பி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபைன் ஏபி அண்ட் பிஏ. ஏபி கண்டுபிடிக்கணும், அப்புறம் பிஏ வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹென்ஸ் சால்வ் த ஈக்குவேஷன். நல்லா பார்த்துக்கோ. அண்ட் ஹென்ஸ் சால்வ் அந்த மாதிரி. அண்ட் ஹென்ஸ் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணும். இதே மாதிரி எக்ஸசைஸ் 1.1 ஒரு சம் இருக்குது. a² - 3 அந்த மாதிரி சம்திங் ஒரு ஈக்குவேஷன் வரும். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது XY கண்டுபிடிக்கணும். அதை வச்சு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மும் சரி அந்த சம்மும் சரி என்ன பண்ணுவாங்க, ஏபி பிஏ கண்டுபிடிச்சிட்டு இந்த 3 ஈக்குவேஷன் தனியாக சால்வ் பண்ணிருப்பாங்க. அப்படி பண்ணால் தப்பு, மார்க் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணணும், ஏபியும் பிஏவும் கண்டுபிடிச்சி அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். ஓகேவா? அதுதான் கொஷின். ஓகேவா? சரி, இப்போது இது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க்டா. சரியா? இதே மாடலில் எக்ஸசைஸ் சம்மும் இருக்குது, அதையுமே நம்ம பார்ப்போம். இப்போ என்ன ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க, ஏபி பிஏ கேட்டிருக்காங்களா? அதை ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? வாங்க. ஏபி இஸ் ஈக்குவல் டு, ஏபி வந்து என்னது, ஏ வந்து -4 4 4 -7 1 3 5 -3 -1 இது ஏ மேட்ரிக்ஸ். பி மேட்ரிக்ஸ் வந்து 1 -1 1 1 -2 -2 2 1 3. சரிங்களா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? வாங்க. First row, first column, -4 into 1, -4, 4 into 1 plus 4, 4 into 2 plus 8. Next, first row, second column, -4 into -1 plus 4, 4 into -2 -8, 4 into +1 plus 4. First row, third column, -4 into 1 -4, 4 into -2 -8, 4 into 3 plus 12. Next பாருங்க, second row, first column, -7 into 1 -7, 1 into 1 plus 1, 3 into 2 plus 6. Next, second row, second column, -7 into -1 plus 7, 1 into -2 -2, 3 into 1 plus 3. Second row, third column, -7 into 1 -7, 1 into -2 -2, 3 into 3 plus 9. Next பாருங்க, third row, first column, 5 into 1 5, -3 into 1 -3, -3 into -1 into +2 -2. Third row, second column, 5 into -1 -5, -3 into -2 +6, -1 into 1 -1. Third row, third column, 5 into 1 5, -3 into -2 +6, -1 into +3 -3. ஓகேயா? இப்போ ஜஸ்ட் இதை அடிஷன் சப்ராக்ஷன்லாம் பண்ணிக்கலாமா? -4 + 4 கேன்சல் ஆகும், அப்போ 8 மட்டும் இருக்கும். 4 + 4 8 -8 0, -8 -4 -12, +12 பண்ணிங்கன்னா 0, 6 + 1 7, -7 0, 7 + 3 10, -2 8, -7 -2 -9, +9 பண்ணிங்கன்னா 0, -3 -2 -5, +5 பண்ணிங்கன்னா 0, -5 -1 -6, +6 பண்ணிங்கன்னா 0, 5 + 6 வந்து 11, -3 பண்ணிங்கன்னா 8. இப்போ இதில் 8 காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்னு கிடைக்குமா? இது என்னதுப்பா? ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் இல்லையா? ஓகேயா? இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான். அப்போ ஏபியை நான் எப்படி எழுதிக்கலாம்? 8 into I3 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? சரி, நெக்ஸ்ட் இதே மாதிரி பிஏ கண்டுபிடிக்கலாமா? வாங்க. பிஏ இஸ் ஈக்குவல் டு, பி மேட்ரிக்ஸ் பாருங்கள், 1 -1 1 1 -2 -2 2 1 3. நெக்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் பாருங்கள், -4 4 4 -7 1 3 +5 -3 -1. சரிங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 1 into -4 -4, -1 into -7 +7, 1 into 5 +5. Next, first row, second column, 1 into 4 +4, -1 into 1 -1, 1 into -3 -3. First row, third column பாருங்க, 1 into 4 4, -1 into 3 -3, 1 into -1 -1. Next பாருங்க, second row, first column, 1 into -4 -4, -2 into -7 +14, then -2 into +5 -10. Next பாருங்க, second row, second column, 1 into 4 4, -2 into 1 -2, -2 into -3 +6. Yeah, okay. Second row, third column, 1 into 4 4,
-2 into 3 -6, -2 into -1 +2. Third row, first column, 2 into -4 -8, 1 into -7 -7, 3 into 5 +15. Next பாருங்கப்பா, third row, second column இல்லையா, 2 into 4 8, 1 into 1 +1, 3 into -3 -9. Third row, third column, 2 4s are 8, 1 3s are 3, 3 into -1 -3. சரிங்களா, இது பண்ணிங்க அப்படின்னா பாருங்க, 7 + 5 வந்து 12, 12 - 4 8, -1 -3 வந்து -4, +4 பண்ணிங்கன்னா 0, -3 -1 வந்து -4 +4 பண்ணிங்கன்னா 0, -4 -10 வந்து -14, +14 பண்ணிங்கன்னா 0, 6 + 4 வந்து 10, -2 வந்து 8, 4 + 2 6, -6 பண்ணிங்கன்னா 0, -8 -7 வந்து -15, +15 பண்ணிங்கன்னா 0, 8 + 1 வந்து 9, -9 பண்ணிங்கன்னா 0, +3 -3 கேன்சல் ஆகி 8 வரும். இதுலேயும் அதே மாதிரி தானே, 8 வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ 8I3. ஸோ பிஏ வந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 8I3. ஸோ இதே ஆன்சர் தானப்பா ஏபிக்கும் வந்துச்சு. ஸோ ஏபியும் பிஏவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ இஸ் ஈக்குவல் டு 8I3ன்னு கிடைக்கும். சரியா, சரி, இதை நீங்கள் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஈக்குவேஷன்ஸை இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன்ஸ் நான் வந்து எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ அவங்க கொடுத்துற ஈக்குவேஷன்ஸை நான் வந்து அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேயா, ஸோ இது எப்படி மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் எழுதுவீங்க, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் எழுதுங்க. அதுக்கப்புறம் எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகேயா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் எழுதணும் அப்படின்னா கோஎஃபிஷியன்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணும். 1 - 1 1, 1 - 1 இதில் 1 - 2 -2, 1 - 2 -2, 2 1 3. ஓகேயா, 2 1 3. ஓகேயா, இப்போ வேரியபிள்ஸ் என்னது, எக்ஸ் ஒய் ஜெட். ஸோ எக்ஸ் ஒய் ஜெட். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ஸ் வந்து 4 9 1. ஸோ 4 9 1. சரிங்களா, இப்போது நீங்கள் இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸை பாருங்கள். என்ன இருக்குது, 1 - 1 1, 1 - 2 -2, 2 1 3. லாஸ்ட் மட்டும் நான் வச்சுக்கிறேன் 2 1 3. ஓகேயா, இப்போது அவங்க கொடுத்தாங்க இல்லையா ஏபின்னு 2 மேட்ரிக்ஸு. ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள். அதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்க கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸும் எக்ஸாக்ட் சேமாக இருக்கும் இல்லையா. ஆமாம் தானேப்பா, ரெண்டும் சேமாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்க்கு பதிலாக நான் பி அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ பி மேட்ரிக்ஸ் நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோமானா இல்லை, நான் சொல்கிறேன். ஓகேயா, ஸோ பி இங்கே XYZ இருக்குது, இஸ் ஈக்குவல் டு 4 9. ஓகே, இந்த சம்ஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இந்த சைடு இன்வர்ஸாக கொண்டு போவீங்களா, அதே இதை பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ஓகேயா, எக்ஸு ஒய் ஜெட் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இங்கே வந்துச்சுன்னா பி இன்வர்ஸ், அப்புறம் கான்ஸ்டன்ஸ் என்னது 4 9. இப்போது நம்ம கண்டுபிடிச்ச இன்ஃபர்மேஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம், ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ இஸ் ஈக்குவல் டு 8I3 அப்படின்னு கண்டுபிடிச்சோமா. ஏபி வந்து என்னது 8I3. இப்போ நமக்கு என்ன வேணும், பி இன்வர்ஸ் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், ஐங்கிறது வெறும் ஒரு 1 மாதிரி தான். ஓகேயா, 1 கூட என்ன மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான். 1 5s are 5, 1 6s are 6. ஸோ என்ன மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே ஆன்சர் நமக்கு கிடைச்சோம். அந்த மாதிரி தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும். சரியா, இப்போ 8 அங்கே கொண்டு போகிறேன், அப்போ 1/8 ஏ. பி அங்கே கொண்டு போயிட்டா பி இன்வர்ஸ். பி இன்வர்ஸ் கூட ஐ மல்டிப்ளை ஆகியிருந்தாலும் இல்லைனாலும் ஒன்று தான் இல்லையா, அது 1 மாதிரி தான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அவ்வளோ. ஸோ பி இன்வர்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், 1/8 ஏ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. இப்போது இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறத விட எனக்கு மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி இல்லையா. ஸோ பி இன்வர்ஸ்க்கு பதிலாக என்ன போட்டுறேன், 1/8 ஏ 4 9. சரியா, ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாமா. ஏ மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், -4 4 4, -7 1 3, 5 -3 -1. இப்போ இங்கே இருக்கிறது என்னது 4 9 1. ஓகே, இப்போ இது ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு இருக்க இந்த வேரியபிள்ஸ் மேட்ரிக்ஸ், அதாவது XYZ கிடைக்க போகுது. இந்த 1/8 அப்படியே வச்சுக்கலாம். ஓகேயா, இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா. -4 × 4 -16, +4 × 9 36, +4 × 1 +4. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ பாருங்கள், -7 × 4 -28,
1 into 9 plus 9, 3 into 1 plus 3. Next பாருங்க 5 4s are 20. சாரி கொஞ்சம் லைட்ஸ் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே 5 into 4 20 minus 3 into 9 27 minus 1 into 1 minus 1. ஓகே இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணிக்கலாமா? இங்கே வாங்க. ஓகே ஈக்குவல் டு 1/8 into பாருங்க minus 16 plus 36 minus 16 plus 36 20 plus 4 பண்ணிங்கன்னா 24. 9 plus 3 12 minus 28 plus 12 பண்ணிங்கன்னா minus 16. நெக்ஸ்ட் minus 27 minus 1 வந்து minus 28 plus 20 பண்ணிங்கன்னா minus 8. ஓகேயா? இப்போ இதெல்லாம் 8ஆல் கேன்சல் பண்ணிக்கலாமா? 24/8 வந்து 3 இல்லையா? 8 16 24 3 டைம்ஸ் இருக்கு. minus 16/8 minus 2 minus 8/8 minus 1. ஸோ இது வந்து ஈக்குவல் டு என்னது? எக்ஸ் ஒய் செட். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? எக்ஸ் வந்து 3ன்னு தெரியுது, ஒய் வந்து -2ன்னு தெரியுது, ஜெட் வந்து -1ன்னு தெரியுது. ஓகேயா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்ப்பா. கொஷின் ரீட் பண்ணுங்க. இது வந்து எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் சம்மில் இருக்க தேர்ட் சப்டிவிஷன். ஸோ 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேயா? இது ஈஸி, டேரெக்டாக அவங்களே ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, சால்வ் பண்ணாவே போகிறோம். ஓகே, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் எப்படிப்பா சால்வ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் 2 3 - 1 2 3 - 1 1 1 1 1 1 1 3 - 1 -1 3 - 1 -1. இப்போது சின்ன மேட்ரிக்ஸில் வேரியபிள்ஸ்லாம் போடுவீங்க இல்லையா? எக்ஸ் ஒய் ஜெட், எக்ஸு ஒய் ஜெட். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ஸ்லாம் போடுங்க. 9 9 -1 9 9 -1. ஓகேயா? இப்போது இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் மேட்ரிக்ஸ் வேணும். ஸோ எப்படி சால்வ் பண்ணுவோம்? இந்த எக்ஸ் வந்து இங்கேயே இருக்கும், ஏ மேட்ரிக்ஸ் அங்கே போயிடுமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்டூ பி அப்படி மாறிடுமா? அப்போ நமக்கு ஏ இன்வர்ஸ் வேணுமா? ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து நமக்கு வேணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 3 - 1 1 1 1 3 - 1 -1. ஸோ இது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 2 into 1 into -1 -1 மைனஸ் திருப்பி 1 into -1 -1 வருமா? இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால +1. இது ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ -3 ஆஃப் 1 into -1 -1 மைனஸ் 1 into 3 3. நெக்ஸ்ட்டு -1 ஆஃப் 1 into -1 -1 -3. ஸோ +1 -1 வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது மொத்தமாக 0. இது -3 into -1 -3 வந்து -4 -1 into இதுவும் அதே தான், -3 -1 வந்து -4. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் என்ன வரும்? -3 into -4 வந்து 12 +12 -1 into -4 +4. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 16 வரும். ஓகே, ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிச்சிக்கலாமா? கண்டுபிடிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு, ஸோ பெரிய மேட்ரிக்ஸ் ஒரு டிட்டர்மினன்ட், சாரி டிரான்ஸ்போஸ். ஓகேவா? சாரி டிட்டர்மினன்ட்னு சொல்லிட்டேன், டிரான்ஸ்போஸை. ஓகே, ஏ மேட்ரிக்ஸ் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 2 3 - 1 1 1 1 3 - 1 -1. ஓகேவா? ஸோ இப்போ 2க்கு கண்டுபிடிக்கணும்னா ரோ காலம் விட்டிங்கன்னா 1 into -1 -1 மைனஸ் 1 into -1 -1 தான் வரும். ஸோ +1 ஆகிடும். நான் ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கல்ல, அதில் இங்கே ஃபர்ஸ்ட் ரோக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா இங்கே உள்ளே வந்தது தான் இங்கே அப்படியே வரும். ஓகேவா? -1 -3. ஓகேவா? -1 -3. நெக்ஸ்ட்டு திருப்பி ஒரு -1 -3. ஃபர்ஸ்ட் ரோக்கு மட்டும் தான்ப்பா இப்படி வரும். சரியா? செகண்ட் ரோலேருந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பாருங்கள், செகண்ட் ரோ பாருங்கள். 1க்கு இந்த ரோ இந்த காலம் விட்டிங்கன்னா 3 into -1 -3 மைனஸ் -1 into -1 +1. நெக்ஸ்ட் இந்த 1க்கு, ஸோ இந்த ரோ இந்த காலம் விட்டிங்கன்னா 2 into -1 -2 மைனஸ் -1 into 3 -3. ஆல்ரெடி ப்ளஸ் மைனஸ் இருக்குன்னா ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த 1க்கு இந்த ரோ இந்த காலம் விட்டிங்கன்னா 2 into -1 -2 மைனஸ் 3 into 3 9. நெக்ஸ்ட் இந்த 3க்கு இந்த ரோ இந்த காலம் விட்டிங்கன்னா 3 1s are 3 மைனஸ் -1 into 1 +1.
நெக்ஸ்ட் இந்த மைனஸ் ஒன். ஸோ இந்த ரோ இந்த காலம் விட்டிங்க அப்படின்னா 2 into 1 2 மைனஸ் 1 into -1 -1 ஆல்ரெடி மைனஸ் இருக்காங்க ப்ளஸ் 1 இந்த மைனஸ் ஒன்னுக்கு. ஸோ இந்த ரோ இந்த காலம் விட்டிங்கன்னா 2 1s are 2 மைனஸ் 3 1s are 3. ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் சைன் கன்வென்ஷன் போட்டுடலாமா? வாங்க, ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? இப்போ வாங்க, -1 + 1 வந்து 0, -1 -3 -4 ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதா +4, -1 -3 -4 -3 -1 வந்து -4, வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +4, 3 -2 1, -2 -9 -11, வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +11, 3 + 1 வந்து 4, 2 + 1 3, வெளியே மைனஸ் இருக்கிறதுனால -3, 2 - 3 வந்து -1. ஸோ டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்க அப்படின்னா 0 4 -4 0 4 -4 4 1 11 4 1 11 4 -3 -1 4 -3 -1. சரிங்களா? இதுதான் என்னது? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா ஈஸியாக? ஏ இன்வர்ஸ் என்னதுப்பா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன? 16ன்னு பார்த்தோமா? அப்போ 1/16 இன்டூ, இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன கண்டுபிடிச்சோம்? இங்கே இருக்குது பாருங்கள், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்க. 0 4 4 4 1 -3 -4 11 -1. சரிங்களா? இதுதான் ஏ இன்வர்ஸ். இப்போது நம்ம தான் ஒரு ஃபார்முலா ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோமே, x is equal to a inverse into b. அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? யா, பாருங்க, x is equal to a inverse into b. இதில் a inverse வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகேயா? ஓகேடா? அப்போ பி மேட்ரிக்ஸ் என்னது? நம்மளோட கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது. கோஎஃபிஷியன்ஸ் என்னது? 9 9 -1. ஸோ 9 9 -1. இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாமாடா? இது என்னடா இருந்துச்சு? எக்ஸு ஒய் ஜெட் இல்லையா? ஸோ இந்த 1/16 அப்படியே போட்டுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 into anything 0 தான். 4 into 9 + 36, 4 into -1 -4. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ, 4 into 9 36 + 1 into 9 + 9 -3 into -1 +3. நெக்ஸ்ட் தேர்ட் ரோ வாங்க, -4 into 9 -36 + 11 into 9 + 99 -1 into -1 +1. ஸோ இப்போ 1/16. 36ல் 4 போச்சுன்னா எவ்வளோ? 32வா? 32. நெக்ஸ்ட் 36 + 9 வந்து 45 +3 வந்து 48. 99 + 1 வந்து 100. 100ல் 36 போச்சுன்னா எவ்வளோப்பா? 9ல் 3 போனால் 6. ஸோ 64. ஸோ 16ல் கேன்சல் ஆகும். 16 டேபிள் என்ன? 16 32 48 64. சரிங்களா? அப்போ நான் 16 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா வெயிட், யா, இங்கே என்ன இருக்குது? எக்ஸு ஒய் ஜெட். இங்கே வந்துட்டு 32 வந்து 2 டைம்ஸ், அப்போ 2, 48 வந்து 3 டைம்ஸ் 3, 64 வந்து 4 டைம்ஸ். ஸோ எக்ஸு வந்து 2, ஒய் வந்து 3, ஜெட் வந்து 4. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? கொஷின் ரீட் பண்ணுங்களா. ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, பி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபைன் ஏபி அண்ட் பிஏ அண்ட் ஹென்ஸ் சால்வ் தி ஈக்குவேஷன்ஸ். இதே மாடல் சம் எக்ஸாம்பிளில் பார்த்தோமாடா, அதே மாடல் சம் தான் இது. ஓகேவா? ஸோ ஏபி பிஏ கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேயா? இந்த 3 ஈக்குவேஷன்ஸை. ஓகே, அதே மாடல் சம் தான், ஈஸியாக போட்டுடலாம். சரியா? சரி, ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ஏபி அண்ட் பிஏ கண்டுபிடிக்கணுமா? ஏபி கண்டுபிடிங்க வாங்க. ஏபி இஸ் ஈக்குவல் டு, ஏ மேட்ரிக்ஸ் என்ன? -5 1 3 7 1 -5 1 -1 1. பி மேட்ரிக்ஸ் என்னப்பா? பி மேட்ரிக்ஸ் 1 1 2 3 2 1 2 1. மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? வாங்க. -5 into 1 -5, 1 into 3 +3, 3 into 2 +6. சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், -5 into 1 -5, 1 into 2 +2, 3 into 1 +3. Next first column, first row third column, -5 into 2 -10, +1 into 1 +1, 3 into 3 +9. Next பாருங்க, second row first column, 7 into 1 7, +1 into 3 +3, -5 into 2 -10. Next second row second column, 7 into 1 7, 1 into 2 +2, -5 into 1 -5. Second row third column, 7 2s are 14, 1 into 1 +1, -5 into 3 -15.
நெக்ஸ்ட் பாருங்க தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இல்லையா 1 into 1 1 minus 1 into 3 minus 3 1 into 2 plus 2. நெக்ஸ்ட் தேர்ட் ரோ செகண்ட் காலம் பாருங்க 1 into 1 1 minus 1 into 2 minus 2 1 into 1 plus 1. நெக்ஸ்ட் தேர்ட் ரோ தேர்ட் காலம் 1 into 2 2 minus 1 into 1 minus 1 1 into 3 plus 3. சரிங்களா இப்போ இந்த அடிஷன் சப்ராக்ஷன்லாம் போட்டுக்கலாமா வாங்க 6 plus 3 9 minus 5 போட்டால் 4 3 plus 2 5 minus 5 0 9 plus 1 10 minus 10 0 7 plus 3 10 minus 10 0 7 plus 2 9 minus 5 4 14 plus 1 15 minus 15 பண்ணால் 0 1 plus 2 3 minus 3 பண்ணால் 0 1 plus 1 2 minus 2 பண்ணால் 0 2 plus 3 5 minus 1 பண்ணால் 4. ஸோ இதுலேயும் என்ன 4 காமனாக எடுத்திங்கன்னா திருப்பி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் வரும். ஏன் வருதுன்னு புரியலன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த செகண்ட் சம் பார்த்துட்டு வாங்க ஓகேயா. ஸோ 4i3 இதுலேருந்து என்ன தெரியுதுப்பா ஏபி வந்து 4i3 சரிங்களா. ஸோ ஏபி வந்து 4i3 இதே மாதிரி பிஏ கண்டுபிடிக்கலாமா வாங்க யா பாருங்க பிஏ இஸ் ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸ் என்னப்பா 1 1 2 3 2 1 2 1 3 சரிங்களா. நெக்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் பாருங்க -5 1 3 7 1 -5 1 -1 1 சரிங்களா. சரியா பிஏ கண்டுபிடிக்கலாமா வாங்க மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். யா பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 into -5 -5 1 into 7 plus 7 2 into 1 plus 2. First row second column 1 into 1 1 1 plus 1 into 1 plus 1 2 into -1 minus 2. First row third column 1 into 3 plus 3 1 into 1 into -5 minus 5 2 into 1 plus 2. Okay. Next second row first column 3 into -5 minus 15 2 into 7 plus 14 1 into 1 plus 1 சரிங்களா. Next second row second column 3 ones are 3 2 ones are 2 1 into -1 minus 1 சரிங்களா. Yeah second row third column 3 3s are 9 2 into -5 minus 10 1 into 1 plus 1. Third row first column 2 into -5 minus 10 1 into 7 plus 7 3 into 1 plus 3. Third row second column 2 into 1 2 1 into 1 plus 1 3 into -1 minus 3 சரிங்களா. third row third column பண்ணுங்க 2 into 3 6 1 into -5 minus 5 3 into 1 plus 3. இப்போ இந்த அடிஷன் சப்ராக்ஷன்லாம் போட்டுக்கலாம் வாங்க ஈஸி தானேப்பா அதெல்லாம் பண்ணுங்க. 7 plus 2 9 minus 5 பண்ணிங்கன்னா 4 1 plus 1 2 minus 2 0 3 plus 2 5 minus 5 0 14 plus 1 15 minus 15 பண்ணிங்கன்னா 0 3 plus 2 5 minus 1 4 9 plus 1 10 minus 10 பண்ணிங்கன்னா 0 7 plus 3 10 minus 10 பண்ணிங்கன்னா 0 2 plus 1 3 minus 3 பண்ணிங்கன்னா 0 6 plus 3 9 minus 5 பண்ணிங்கன்னா 4. அப்போ இதுவும் 4 காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்னப்பா வரும் 4i3. ஸோ பிஏவும் என்ன வருது 4i3 தான் வருது. ஸோ ஏபி பிஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. இதுலேருந்து நமக்கு என்னப்பா தெரியுது ஏபியும் பிஏவும் ஈக்குவல் அது வந்து ஈக்குவல் டு 4i3 அப்படின்னு. ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி தான் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் எழுதிக்கிறேன். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதை எப்படி நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் மாற்றி எழுதுவோம். ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ஸ் மேட்ரிக்ஸ் 1 1 2 1 1 2 3 2 1 3 2 1 2 1 3 ஓகே 2 1 3. நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ் மேட்ரிக்ஸ் எக்ஸ் ஒய் ஜெட் எக்ஸ் ஒய் ஜெட். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ஸ் 1 7 2 இல்லையா 1 7 2. இப்போ பாருங்கள் இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஏபி ரெண்டுத்தில் ஏதோ ஒரு மேட்ரிக்ஸுக்கு அச்சசல் ஈக்குவலாக இருக்கும். பாருங்கள் பி மேட்ரிக்ஸா சாரி இங்கே இருக்கா பி மேட்ரிக்ஸும் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருக்கா பாருங்கள் 1 1 2 1 1 2 3 2 1 3 2 1 2 1 3. ஸோ இது வந்து பி தான். ஸோ அதை இந்த கோஎஃபிஷியன்ஸ் மேட்ரிக்ஸ்க்கு பதிலாக நான் இப்போ என்ன போட்டுக்கிறேன் பின்னு எழுதிக்கிறேன் ஓகே. ஸோ b into x y z is equal to 1 7 2. அப்போனா இந்த எக்ஸ் ஒய் ஜெட் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் வாங்க. எக்ஸ் ஒய் ஜெட் is equal to b அங்கே போனால் b inverse into 1 7 2
சரிங்களா? அப்போ பி இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம இப்போ தான் அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுறோம். ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ இஸ் ஈக்குவல் டு 4I3. ஸோ 4 அங்கே போனால் 1/4 ஏ. பி இன்வர்ஸ் தானே வேணும், பி அங்கே கொண்டு போயிருங்க. ஸோ பி இன்வர்ஸ் இன்டூ I3. ஸோ ஐ வந்து எப்படி 1 மாதிரி, அது கூட என்ன மல்டிப்ளை பண்ணாலும் சேம் அதே தான் வரும். ஸோ பி இன்வர்ஸ் பதிலாக 4A போட்டுக்கலாம், சாரி 1/4A போட்டுக்கலாம். அந்த 172 அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ 1/4 ஏ மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கலாமா? ஏ மேட்ரிக்ஸ் என்னப்பா? -5 1 3 7 1 -5 1 -1 1. இது கூட அந்த கான்ஸ்டன்ஸ் என்ன இருக்குது? 1 7 2. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாமா ஈஸியாக? 1/4 அப்படியே பண்ணிக்கலாம். -5 × 1 -5 1 × 7 +7 3 × 2 +6. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ரோ 7 × 1 7 +1 × 7 7 -5 × 2 -10. ஓகே, லாஸ்ட் லைன் தெரியுதாப்பா கேமராவில்? ஓகே, 1 × 1 1 -1 × 7 -7 தென் 1 × 2 +2. இப்போ இந்த அடிஷன் சப்ராக்ஷன்ஸ் போட்டுக்கோம். 1/4 × 6 + 7 பண்ணிங்கன்னா 13. 13ல் 5 போச்சுன்னா எவ்வளோ? 8. 8. நெக்ஸ்ட் 7 + 7 14 -10 பண்ணிங்கன்னா வெயிட் a minute, லாஸ்ட் லைன் கொஞ்சம் யா இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். 7 + 7 14 -10 பண்ணிங்கன்னா 4. 1 + 2 வந்து 3 -7 + 3 வந்து -4. ஸோ இதை நான் அப்படியே நெக்ஸ்ட் பேஜில் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? எக்ஸு ஒய் ஜெட் வந்து என்னென்னு கிடச்சிருக்கு? 1/4 × 8 4 -4. ஸோ இது 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 1 -1 கிடைக்குமா? 2 1 -1 கிடைக்குமா? அப்போ என்னது? எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து 1, ஜெட் வந்து -1. ஈஸியா சூப்பர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் வந்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போக போகிறோம். கங்க்ராட்ஸ்ப்பா, இப்போ வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கடா, எக்ஸாம்பிள் 1.26. ஸோ இது பார்க்க தான் பெரிய கொஷினாக இருக்கும், சரியா? ஸ்க்ரீன்லேயே பற்ற மாட்டேதான். இங்கே பாருங்கள் இவ்வளோ வரைக்கும் இருக்கா. ஸோ இது எழுதுறக்கே எனக்கு ஒரு 5 minutes மேலே ஆச்சு. ஆனால் தட் டசன்ட் ஈவன் மேட்டர். ஆனால் அவ்வளோ ஈஸி, சரியா? பார்க்க தான். கொஷின் பெருசாக இருந்தால் மேக்ஸில் நிறையா கொஷின் பார்த்தீங்கன்னா, கொஷின் பெருசாக இருந்தால் ஆன்சர் ரொம்ப ஜுஜுபியாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஒரு சம் தான் இது. ஓகே, ஸோ இது வந்து கிராமர்ஸ் ரூலில் இருக்க ஒரு கொஷின். ஓகே, கிராமர்ஸ்னாலும் சரி தான், கிராமர்ஸ்னாலும் சரி தான். ஓகே, சரி, கிராமர்ஸ் ரூலில் ஒரு சம். இது என்னென்னா, ஒரு T20 மேட்ச் வந்து நடக்குது. அப்போ லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் ஒரு பால் தான் இருக்குது. அந்த ஒரு பால் 6 அடித்தா அந்த டீம் வின்னு. 6 அடித்தாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போது இவங்க 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. y = ax² + bx + c அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 3 பாயிண்ட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா a, b and c கிடச்சிடும். சரி, நான் பண்ணி காட்டுறேன். ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காண்டி தான் நான் சொல்லிட்டுருக்கேன். ஓகேயா? ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a, b, c கிடச்சிடும். அதுக்கப்புறமா எக்ஸில் 70யை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன் சார் 70யை போய் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா, இதுதான் வந்துட்டு ஃபார்தஸ்ட் பவுண்ட்ரி லைன். ஸோ 70 கொடுக்கும் போதே அவர் கரெக்டாக 6 அடிச்சிட்டாரு அப்படின்னா, அதாவது 70யை நீங்கள் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ கரெக்டாக 6 வந்துடுச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களோட அந்த பேட்ஸ்மேன் வந்து என்ன பண்ணுறாரு, 6 அடிச்சிருக்காருன்னு அர்த்தம். ஸோ டீம் என்ன ஆயிரும்ப்பா, வின் ஆகிடும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இங்கே கொடுத்துருக்க பாயிண்ட்ஸு. ஸோ அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து y = ax² + bx + c = அதான் இங்கே. ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 10,8 அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் வந்து 10, ஒய் வந்து 8. சரியா? ஒய்க்கு அப்போ 8 கொடுக்கணுமா? 8 = a × எக்ஸ் வந்து என்ன 10, அப்போ ax² + b, எக்ஸ் வந்து 10 + c. ஓகே, ஸோ இப்போது இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா என்னப்பா கிடைக்கும்? 8 = இங்கே எழுதிக்கோ, 8 = 100a + 10b + c அப்படின்னு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் இருக்குப்பா, இங்கே வாங்க. 20,16. ஸோ 20,16 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே,
ஸோ எக்ஸ் வந்து 20, ஒய் வந்து 16. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஒய் வந்து 16 இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர், ஏஎக்ஸ் வந்து 20, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ், எக்ஸ் வந்து 20 ப்ளஸ் சி. ஸோ 20யோட ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 400பா, சரியா? 400a ப்ளஸ் 20b ப்ளஸ் சி, இதுதான் வந்து என்னது 16. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேயா? இது நான் 1ன்னு போட்டுக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்கலாம் வாங்க. ஓகே, தேர்டாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட் வந்துட்டு 40,22. என்னது? எக்ஸ் வந்து 40, ஒய் வந்து 22. சரிங்களா? ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் வந்து 40, அப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ், எக்ஸ் வந்து 40 ப்ளஸ் சி. ஸோ 40யோட ஸ்கொயர் வந்து 1600. சரிங்களா? 1600a ப்ளஸ் 40b ப்ளஸ் சி, இதுதான் வந்து என்னது 22. ஸோ இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். சரியா? ஸோ இதை கிராமர்ஸ் ரூலில் சால்வ் பண்ணுவோம். ஸோ கிராமர்ஸ் ரூலில் சால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டெல்டா கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ டெல்டா கண்டுபிடிக்கிறேன் வாங்க. டெல்டான்னு என்ன? அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு 100, 10, 1 இதுதான் கோஎஃபிஷியன்ட். ஸோ 100, 10, 1. செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 421, 421. தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், இங்கே இருக்கா 1641. நீங்கள் மேட்ரிக்ஸில் தான் வந்துட்டு காமனாக எடுக்கணும்னா மொத்த மேட்ரிக்ஸ்லேருந்தும் ஒன்று காமனாக எடுக்கணும். ஆனால் டிட்டர்மினன்ட்லேருந்து நம்ம ஏதோ ஒன்று காமனாக எடுக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு ரோலையோ இல்லைனா ஏதோ ஒரு காலம்லையோ அது காமனாக இருந்தால் போதும். இப்போ ஃபர்ஸ்ட் காலமில் 100 காமனாக இருக்கா, இங்கே 00, 00, 00. ஸோ நான் அப்போ 100 காமனாக எடுத்துறேன். அதே மாதிரி செகண்ட் காலமில் 10 காமனாக இருக்குது பாரு, 1 0, 1 0, 0. அப்போ 10 காமனாக இருக்குது. இப்போது அந்த டிட்டர்மினண்ட்டை சால்வ் பண்ணிக்கலாம். இப்போது 100, 100, 100 போயிடுச்சுன்னா 1 4 16 இல்லையா? 1 4 16. இங்கே பாருங்கள் 1 2 4, 1 2 4. இங்கே 1 1 1. இப்படி காமனாக எடுக்காமே நீங்கள் போடலாம். ஆனால் அது கொஞ்சம் பெரிய பெரிய நம்பராக இருக்கும். சரியா? உங்களுக்கு சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, இப்போ 100 10 சேர்த்திங்கன்னா 1000 வந்துடும். 1000 வெளியே வச்சுக்கோங்க. இப்போது இந்த டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணுங்கள். 1 ஆஃப் 2 1s are 2 minus 4 1s are 4. மைனஸ் இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போடுவீங்களா? மைனஸ் 1 இன்ட்டு 4 1s are 4 மைனஸ் 1 16s are 16 ப்ளஸ் 1 இன்ட்டு 4 4s are 16 மைனஸ் 16 2s are 32. சரியா? அப்போ 1000 இங்கே அப்படியே இருக்குது. 1 இன்ட்டு 2 மைனஸ் 4 என்னப்பா? மைனஸ் 2 மைனஸ் 1 இன்ட்டு 4 மைனஸ் 16 மைனஸ் 12 இல்லையா? மைனஸ் 12 ப்ளஸ் 1 இன்ட்டு 16ல் 32 போச்சுன்னா மைனஸ் 16. சரிங்களா? ஸோ இப்போ திருப்பி 1000 இன்ட்டு 1 இன்ட்டு மைனஸ் 2 வந்து மைனஸ் 2, மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 12 வந்து ப்ளஸ் 12 மைனஸ் 16. பாருங்கள், மைனஸ் 16 மைனஸ் 2 வந்து மைனஸ் 18. சரியா? அப்போனா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போடுறோம். 1000 இன்ட்டு மைனஸ் 18, இது ப்ளஸ் 12. ஸோ மைனஸ் 18 ப்ளஸ் 12 வந்து மைனஸ் 6. ஸோ 1000 இன்ட்டு மைனஸ் 6 வரும். ஸோ டெல்டா வந்து மைனஸ் 6000. சரிங்களா? இப்போ டெல்டா 1, டெல்டா 2, டெல்டா 3 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஏபிசியோட வேல்யூஸ் வந்து உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ டெல்டா 1 கண்டுபிடிக்கலாமா வாங்க. டெல்டா 1னா டெல்டாலேயே இந்த ஃபர்ஸ்ட் காலமில் மட்டும் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் காலம் தூக்கிட்டு அந்த கான்ஸ்டன்ஸை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ கான்ஸ்டன்ஸ் வந்து 8 16 22. மித்ததெல்லாம் அப்படியே டெல்டாவில் இருந்ததோட அப்படியே காப்பி பேஸ்ட். 10 20 40. இங்கே அப்படியே 1 1. இப்போ 8 16 22 இதில் ஏதாவது காமனாக எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். 2 மட்டும் தான் காமனாக எடுக்க முடியும். 2 டேபிளில் தான் இது எல்லாமே காமனாக வரும். ஸோ 2 நான் காமனாக எடுத்துக்கிறேன். செகண்ட் காலமில் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அதே மாதிரி 10 வந்து காமனாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 காமனாக எடுத்திங்கன்னா 8/2 4, 16/2 8, 22/2 11. இப்போ 10 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 2 4, 1 2 4, இங்கே 1 1 1 1. இப்போ பாருங்கள், இது என்ன டெல்டா 1, இது என்ன 2 10s are 20 வந்து ஆகிடும் இல்லையா? 20 ஆஃப் 4 இன்ட்டு 2 1s are 2 மைனஸ் 4 1s are 4. இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ மைனஸ் 1 ஆஃப்
8 ones are 8 minus 11 ones are 11 plus 1 into 8 fours are 32 minus 2 11s are 22. ஸோ இதை அப்படியே பின்னாடி பேஜில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் பேஜில் எழுந்திருந்த கூட லைன். ஓகேவா? இப்போ பாருங்க 20 அப்படியே வச்சுக்கிறேன். 4 into 2 minus 4 வந்து -2 minus 1 into 8 minus 11 என்னப்பா -3 plus 1 into 32ல 22 போனால் எவ்வளோ? 2ல 2 போனால் 0, 3ல 2 போனால் 1. ஸோ 20 into 4 into -2 வந்து -8, -1 into -3 வந்து +3 plus 10. ஸோ 10 plus 3 வந்து 13. அதில் 8 போயிடுச்சுன்னா எவ்வளோப்பா? 13ல் 8 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 5 இல்லையா? 20 into 5. ஸோ 20 into 5 வந்து என்னப்பா 100 ஆகிடும். ஸோ டெல்டா 1 வந்து 100. சரியா? ஸோ இதே மாதிரி டெல்டா 2 கண்டுபிடிச்சிக்கலாமா? வாங்க. டெல்டா 2னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? செகண்ட் காலமை ஃபில் பண்ணிக்கணும். செகண்ட் காலமுக்கு பதிலாக இதுதான் செகண்ட் காலம். சரியா? செகண்ட் காலமில் கான்ஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. என்னது? 8, 16, 22. இப்போ ஃபஸ்ட் காலமும் தேர்ட் காலமும் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸில் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸில் இங்கே என்ன இருந்துச்சுப்பா? 100, 400, அப்புறம் 1600. இங்கே எப்பயும் போல் 1, 1, 1. சரிங்களா? இப்போது இதுலேருந்து என்னப்பா காமனாக எடுக்கலாம்? 100 காமனாக எடுக்கலாமா? 00, 00, 00 இருக்கா? அப்போ 100 காமனாக எடுத்துக்கலாம். அண்ட் இதில் லாஸ்ட் டைமே எடுத்த மாதிரி 2 மட்டும் தான் காமனாக எடுக்க முடியும். ஸோ இதில் 100 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1, 4, 16 வரும். 1, 4, 16. இதில் 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 8/2 4, 16/2 8, 22/2 11. இங்கே அப்படியே 1, 1, 1. ஓகே, 2 into 100 200 ஆகிடும். இப்போ இந்த டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஆஃப் 1 into 8 ones are 8 minus 11, 8 minus 11. இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டுக்கோங்க. -4 into 4 ones are 4 minus 16, 4 minus 16 plus 1 into 4 11s are 44 minus 16 into 8 கண்டுபிடிங்க. 16 into 8. ஸோ 8 6 are 48, 8 4, 8 ones are 8 plus 4 12. சரிங்களா? minus 128. சரிங்களா? இப்போது 200 ஆஃப் 1 into 11, 8 minus 11 minus 3 minus 4 into 4 minus 16 எவ்வளோப்பா? minus 12. minus 12 plus 1 into 44 minus 128. அப்போ 128ல் 44 போச்சு அப்படின்னா 8ல் 4 போனால் 4, 12ல் 4 போனால் 8. அப்போ -84. எல்லாம் பெரிய நம்பராக வருது. 200 ஆஃப் 1 into -3 -3 minus 4 into -12 plus 48 இல்லையா? 48 minus 84. ஸோ -84 -3 ஃபஸ்ட் பண்ணிடுறேன். 200 ஆஃப் -84 -3 வந்து -87 plus 48. ஓகேயா? ஸோ 87ல் 48 போச்சுன்னா எவ்வளோ? இது 17, இது 7, இது 9 ஆகும், இது 3 ஆகும் இல்லையா? ஸோ -39. 200 into -39. ஸோ 39 2s are எவ்வளோப்பா? 39 2s are 81, 78. 39 into 2 வந்து 78னா 00 ஆட் பண்ணிங்கன்னா -7800. ஸோ டெல்டா 2 வந்து என்னப்பா? -7800. இதே மாதிரி டெல்டா 3 வந்து கண்டுபிடிச்சிடலாமா? இதே மாதிரி கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் ஈஸி மெத்தட். சரியா? இந்த மெத்தட் போட்டிங்கன்னா இதை விட கஷ்டமான மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் வரும். சரியா? ஓகே, பாருங்கள். டெல்டா 3 கண்டுபிடிச்சிக்கலாம் வாங்க. டெல்டா 3னா என்னது? இதுதான் காலம் 3. காலம் 3ல் கோஎஃபிஷியன்ஸ்லாம் போடுங்க. என்னது? 8, 16, 22. மித்ததெல்லாம் கோஎஃபிஷியன்ஸில் காப்பி பேஸ்ட்டு. அப்போ இங்கே 100, 400, 1600. இங்கே என்னப்பா வரும்? 10, 20, 40. சரிங்களா? ஓகே, அப்போ இங்கே என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் காலம்லேருந்து 100 காமனாக எடுத்துப்போம். செகண்ட் காலம்லேருந்து 10 காமனாக எடுத்துப்போம் இல்லையா? அப்போ இது வந்து 1, 4, 16 ஆகிடும். இது 1, 2, 4 ஆகிடும். இது என்னப்பா ஆகும்? இதுலேருந்து 2 காமனாக எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ இன்டூ 2 போட்டுக்கிறேங்க. ஓகே, ஸோ இது 2 காமனாக எடுத்துட்டோம்னா 4, 8, 11 அப்படின்னு. ஓகே, இதுவே அப்படியே நெக்ஸ்ட் பேஜில் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து லாஸ்ட் பேஜில் எழுதியிருந்தோம். ஸோ 2 into 100 200, ஒரு 0 சேர்த்திங்கன்னா 2000. டிட்டர்மினன்ட் ஆஃப் 114 428 16 411. ஓகே, இப்போ டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமா? பாருங்கள். 2000 into
1 of 2 11s are 22 minus 8 4s are 32 minus 1 of 4 11s are 44 minus 8 into 16. So 6 8s are 48, 8 4, so 128. 44 minus 128 plus 4 into 4 4s are 16 minus 16 2s are 32. So 16 minus 32. Okay, last week தெரியுதா உங்களுக்கு? Yeah, 16 minus 32. Okay, அப்போ இங்கே 2000 into 1 into 22 minus 32 என்னப்பா minus 10 minus 1 into 44 minus 128 லாஸ்ட்டாக நம்ம போட்டோம் இல்லையா minus 84 plus 4 into 16 minus 32 minus 16 இல்லையா, ஸோ minus 16. 2000 into 1 into minus 10 minus 10 minus into minus plus 84 4 into minus 16 minus 64. சரிங்களா, 2000 into இது minus 64 minus 10 வந்து minus 74 plus 84. ஸோ 84ல் 74 போச்சுன்னா 10 இல்லையா, ஸோ 2000 into 10. அப்போ நான் டெல்டா 3 என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு 20,000 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, டெல்டா 3 வந்து என்னது 20,000. ஸோ டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3 கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏபிசி கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா. ஸோ ஏ என்னப்பா, ஏ வந்து டெல்டா 1 பை டெல்டா 1 என்ன கிடச்சிச்சு 100. நான் இங்கே டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3 எழுதிக்கிறேன் 100. டெல்டா 2 வந்து minus 7,800. டெல்டா 3 வந்து 20,000. ஓகே, அண்ட் டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3 டெல்டாவோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிச்சுப்பா minus 6,000. சரியா, ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். 100 பை டெல்டாவோட வேல்யூ minus 6,000 போட்டிங்கன்னா 0000 கேன்சல் ஆகிடும். ஸோ ஏ வந்து 1 minus 1 by 60 அப்படின்னு கிடச்சிடும். சரியா, இப்போ பி வாங்க. பி வந்து என்ன டெல்டா 2 பை டெல்டா 2 வேல்யூ பாருங்கள் minus 7,800. ஸோ minus 7,800 by minus 6,000. ஸோ 0000 கேன்சல் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா ஆமாம் இல்லையா. ஸோ 60 யா 6 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் இல்லையா. 6 டேபிளில் இது வந்து 10 டைம்ஸ், இது 6 டேபிளில் 13 டைம்ஸ். ஸோ மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ பி வந்து 13 by 10. சரிங்களா, நெக்ஸ்ட் சி கண்டுபிடிக்கலாம். டெல்டா 3 வந்து 20,000. ஓகேவா, சி இஸ் ஈக்குவல் டு டெல்டா 3 பை டெல்டா. ஸோ டெல்டா 3 வந்து 20,000 பை டெல்டா வந்து minus 6,000. ஸோ 000 கேன்சல் பண்ணிடுங்க. இது ரெண்டும் பாருங்கள் 2 டேபிளில் கேன்சல் பண்ணி விடுங்க. 3 இது 10. ஸோ minus 10 by 3 தான் வந்து சி. சரிங்களா, ஸோ ஏ பி சி மூணுமே வந்து என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை திருப்பி அந்த ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதில் வந்து சால்வ் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா, சரி, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ என்னப்பா minus 1 by 60. அப்போ minus 1 by 60 into எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி என்னதுப்பா 13 by 10 into எக்ஸு ப்ளஸ் சி வந்து minus 10 by 3. ஸோ இதுதான் ஒய்யோட ஈக்குவேஷன். இது கண்டுபிடிச்சா போருமா, இதுதான் ஆன்சரா அப்படின்னா இல்லை. என்ன பண்ணணும் 70 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா, 70 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் வந்து 6 வரணும்ப்பா. ஓகேயா, ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே பின்னாடி எழுதிக்கிறேன். ஸோ முன்னாடி நம்ம எழுதணும் இல்லையா, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். என்னது y is equal to minus 1 by 60 into x square plus 13 by 10 into x minus 10 by 3. ஓகேவா, இப்போ எக்ஸுக்கு என்ன பண்ண போகிறோம் 70 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ y is equal to minus 1 by 60 into 70 ஸ்கொயரா, அப்போ 70 into 17 போட்டுக்கலாம் ப்ளஸ் 13 by 10 into 70 இந்த மைனஸ் 10 by 3 அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ 0 மட்டும் தான் கேன்சல் ஆகும்டா, வேறு எதுவுமே கேன்சல் ஆகாது. ஸோ minus 49 by 6 7 7 சார் 49 இல்லையா by 6 போட்டுக்கிறேன் ப்ளஸ் 13 into அப்போ 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 13 into 7 எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 13 into 7 7 3s are 21 91 இல்லையா. ஸோ இது 91 minus 10 by 3. இப்போ காமன் எல்சிஎம்னு பார்த்தீங்கன்னா 6 தான் இல்லையா. ஸோ என்ன பண்ணிக்கிறேன் காமன் எல்சிஎம் 6 எடுத்துக்கிறேன். இது ஆல்ரெடி 6 தான், அப்போ எதுவும் மல்டிப்ளை பண்ண வேணாம் இல்லையா.
ஸோ -49. இது பாருங்கள் காமன் எல்சிஎம் வரல, இது வந்து டிவைட் பை 1ல் தான் இருக்குது. அப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 91 × 6 எவ்வளோ பாருங்கள், 91 × 6, 6 1s are 6, 9 6 are 54. ஸோ இது ப்ளஸ் 546 வருது. இது பாருங்கள் 3 இருக்குது, இன்டூ 2 போட்டால் 6 வந்துடும் இல்லையா, இன்டூ 2 போட்டிங்கன்னா 10 2s are 20, -20. ஸோ 546 மைனஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 49 + 20 எவ்வளோப்பா, 69 இல்லையா. ஸோ 69/6 இதுதான் என்னது y. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 6ல் 9 போகும், ஸோ 16ல் 9 போகும் இல்லையா. ஸோ 7. அதே மாதிரி 4லேயும் 6 போகாது, அப்போனா 13ல் 6 போகும் இல்லையா. இங்கே பாருங்கள், நான் இங்கே போட்டு காட்டுறேன். 546 - 69. ஸோ இது 16 ஆகிடும். 16ல் 9 போனால் 7. அப்போ இது பாரோ ஆனாலும் இது 3 ஆகிடும். 13 இது 4. 13ல் 6 போச்சு அப்படின்னா 7. ஸோ 477/6 டிவைட் பண்ணிக்கலாமா. டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 6 டேபிளில் 36 42 வரும் இல்லையா. சாரி நம்ம வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், 7 7s are 49. இங்கே ஒரு 10 இருக்கு இல்லையா. 7 × 70 490. ஸோ இங்கே வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ -490 - 20, 490 20னா 0 1 5 10 இல்லையா. ஸோ என்ன ஆகும்ப்பா, 546 - 510 மாறிடும். ஸோ இது 510. ஸோ 6ல் 0 போனால் என்னப்பா, 6ல் 0 போனால் 6. ஸோ 54ல் 51 போச்சுன்னா 3. ஸோ 36/6. ஸோ ஒய்யோட வேல்யூ என்னப்பா வருது, 6ன்னு வருது. ஸோ பேட்ஸ்மேன் வந்து 6 அடிச்சிட்டாரா. ஸோ மேட்ச்சில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, ஹென்ஸ் த பால் வெண்ட் ஃபார் அ சூப்பர் 6 அண்ட் த டீம் won the match அப்படின்னு எழுதிக்காங்க. ஓகேவா. ஹென்ஸ் த பால் வெண்ட் ஃபார் அ சூப்பர் 6 and the team won the match. ஓகேயா. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சம்பா. சரி, நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். ஓகே, கொஷின் பாருங்கள். 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணுமோ என்ன பண்ணுவீங்க, டெல்டா கண்டுபிடிப்பீங்க. அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன் வந்து இருக்குது. ஓகேவா. டெல்டா வந்து 0வாக இருக்கவே கூடாது. ஓகேவா. டெல்டா 0வாக இருந்தால் கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே டெல்டா வந்து கண்டுபிடிச்சிடும். டெல்டா 0வாக இருந்தால் கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த நான் இப்போ சொன்னேன் இல்லையா, டெல்டா 0 வர மாதிரி ஒரு சம் வந்து May 2022 ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. தட்ஸ் வை ஐ எம் கிவிங் யூ அ வார்னிங். சரியா. சரி பாருங்கள், டெல்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க. 3 3 - 1 3 3 - 1 2 - 1 2 2 - 1 2 4 3 2 4 3 2. சரியா. டெல்டா கண்டுபிடிக்கலாமா, வாங்க. டெல்டா இஸ் ஈக்குவல் டு 3 × -2 -6 -3 × 4 -8 -1 × 2 3s are 6 -4 × -1 -4. ஆல்ரெடி மைனஸ் இருக்காங்க, +4. சரிங்களா. இப்போ பாருங்க, 3 × -2 -6 வந்து -8 -3 × 4 -8 -4 -1 × 6 + 4 வந்து 10. ஸோ -24 + 12 -10. ஸோ மைனஸ் ஆட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. சரியா. -24 -10 வந்து -34 + 12. ஸோ இது வந்து 4ல் 2 போச்சுன்னா 2, 3ல் 1 போனால் 2. ஸோ -22. டெல்டாவோட வேல்யூ -22 நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஸோ கிராமர்ஸ் ரூல் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் இதுலேருந்து சொல்லிடணும். சரியா. ஓகே, இப்போ டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3 கண்டுபிடிக்கலாமா, வாங்க. டெல்டா 1 எப்படி கண்டுபிடிப்பீங்க. ஃபஸ்ட்டு டெல்டா 1னா ஃபஸ்ட்டு காலமில் என்ன பண்ணிடணும், கான்ஸ்டன்ஸை எழுதிடுங்க. 11 9 25. ஓகேயா. இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் வாங்க. இதுதான் வந்து என்னது, கான்ஸ்டன்ஸ். ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் மித்த செகண்ட் காலமும் தேர்ட் காலமும் நார்மலாக நீங்கள் டெல்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன வேல்யூஸ் போட்டிங்களோ அது போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கோம், 3 - 1 3, அதை அப்படியே இங்கே போட்டுக்கலாம். சரியா. அந்த மாதிரி தான் 3 - 1 3 -1 2 2. சரியா. ஸோ இது கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 11 × -1 × 2 -2 -3 2s are 6
minus 3 into 9 2s are 18 minus 25 2s are 50 minus 1 into 9 3s are 27 minus 25 into minus 1 minus 25 already minus இருக்குனா plus 25 so இது வந்து 11 into minus 6 minus 2 என்னப்பா minus 8 minus 3 of 18 minus 50 யோசிங்கப்பா ஸோ 50ல் 18 மைனஸ் பண்ணிட்டு அப்புறம் மைனஸ் சிம்பிள் போட்டிங்கன்னா போகும் இல்லையா ஸோ என்னது 18 minus 50 வந்து minus 32 minus 1 of 27 plus 25 வந்து 52 சரிங்களா ஸோ 11 into minus 8 வந்து minus 88 minus into minus plus ஆகிடும் அதுக்கப்புறம் 3 into 32 வந்து என்னது 96 ஓகேவா minus 52 ஸோ minus 88 plus 96 minus 52 வந்து நீங்கள் calculate பண்ணிங்கன்னா minus minus ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா minus 140 plus 96 வரும் ஸோ இது வந்து minus 44 ஸோ delta 1 வந்து என்னது minus 44 சரியா ஸோ delta 2 கண்டுபிடிச்சிக்கலாமா நெக்ஸ்ட்டு ஓகே ஓகே delta 2 வந்து கண்டுபிடிக்கலாம் வாங்க delta 2 is equal to அப்போ என்ன பண்ணணும் செகண்ட் காலமில் கோஎஃபிஷியன்ஸ்க்கு பதிலாக கான்ஸ்டன்ஸை எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கேயும் கோஎஃபிஷியன் மேட்ரிக்ஸில் வரதை எழுதிக்கோங்க 3 2 4 minus 1 2 ஸோ பாருங்க 3 into 9 2s are 18 minus 25 2s are 50 minus 11 into 2 2s are 4 minus 4 2s are 8 minus 1 into 2 into 25 50 minus 9 4s are 36 so 3 into 18 minus 50 என்னப்பா minus 32 minus 11 into 4 minus 8 வந்து minus 4 minus 1 into 50 minus 36 okay 50 minus 36 என்னப்பா 14 okay so பாருங்க 3 into minus 32 என்னது 3 into minus 32 minus 96 minus into minus plus 11 4s are 44 minus 14 ஸோ மைனஸ் ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மைனஸ் 96 மைனஸ் 14 வந்து மைனஸ் 110 ப்ளஸ் 44 ஸோ இது வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் 66 ஸோ டெல்டா 2ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா டெல்டா 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 66 ஓகேயா நெக்ஸ்ட் டெல்டா 3 கண்டுபிடிக்கலாமா டெல்டா 3 ஸோ இப்போது டிட்டர்மினன்ட் போட்டுட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க தேர்ட் காலமில் போயிட்டு கோஎஃபிஷியன்ஸ்க்கு பதிலாக கான்ஸ்டன்ஸை நீங்கள் எழுதிக்கணும் இதுக்கப்புறமா மீதிலாம் டெல்டா பார்த்தே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் 3 2 4 3 minus 1 3 ஸோ 3 into minus 5 minus 27 minus 3 of 2 5s are 10 minus 9 4s are 36 ஓகே கரெக்டா சாரி இங்கே 25 இருக்கு இல்லையா சாரி மாற்றி எழுதிட்டேன் ஸோ 3 ஆஃப் இங்கே மைனஸ் 25 மைனஸ் 25 மைனஸ் 27 மைனஸ் 3 ஆஃப் அப்போ இங்கே பாருங்கள் மைனஸ் 3 ஆஃப் 3 into 25 50 மைனஸ் 9 4s are 36 அது கரெக்டாக வந்துருச்சு ஓகே ப்ளஸ் 11 into 2 3s are 6 minus 1 into 4 வந்து minus 4 இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்காங்க ப்ளஸ் 4 3 into minus 25 minus 27 என்னப்பா இஸ் சாரி minus 52 ஆஃப் minus 3 into 50 minus 36 வந்து 14 plus 11 into 6 plus 4 வந்து 10 ஸோ 3 into minus 52 வந்து minus 156 minus 14 3s are 42 plus 110 ஸோ மைனஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா minus 198 கிடைக்குது ப்ளஸ் 110 ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்பா 8ல் 8 19ல் 11 போனாலும் 8 தான் ஸோ minus 88 வந்து டெல்டா 3 ஓகே ஸோ டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3 கண்டுபிடிச்சாச்சு ஸோ டெல்டாவோட வேல்யூ என்னப்பா கிடச்சிச்சு minus 22 டெல்டா 1ஓட வேல்யூ minus 44 delta 2 minus 66 minus 44 minus 66 minus 88
ஸோ எக்ஸ் எப்படிப்பா கண்டுபிடிப்போம், டெல்டா 1 பை டெல்டா. ஸோ இது டெல்டா 1 வந்து -44 பை டெல்டா வந்து -22. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 11 டேபிளில் பார்த்தீங்க, 11 டேபிளில் கூட பார்க்க வேணாம், உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். 22 × 2 வந்து 44. ஸோ எக்ஸ் வந்து 2. நெக்ஸ்ட்டு ஒய் பாருங்கள், டெல்டா 2 பை டெல்டா. ஸோ டெல்டா 2 என்னது -66 பை -22 தான் டெல்டா. ஸோ இது பாருங்கள் 3 டைம்ஸ் வந்து வரும், மைனஸ் மைனஸ் கேன்சல். ஸோ எக்ஸ் வந்து 3. நெக்ஸ்ட்டு ஜெட்டு பாருங்கள், ஜெட் வந்து என்னது டெல்டா 3 பை டெல்டா. ஸோ டெல்டா 3 பை டெல்டா. ஸோ டெல்டா 3 வந்து -88 பை -22 தான் டெல்டா. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், இது 4 டைம்ஸ் வரும். சாரி இது ஒய் இல்லையா, ஸோ ஒய் அண்ட் ஜெட் வந்துட்டு 4. ஓகே, ஸோ XYZ வந்து 2 3 4ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்ப்பா. கொஷின் பாருங்கடா. ஸோ எல்லாமே டினாமினேட்டரில் இருக்குது வேரியபிள்ஸ்லாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் நியூமரேட்டர் தான் இருக்கும், 2x 3x அப்படின்னு. ஸோ இப்போ இந்த சம்மை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் லெட் 1/x 1/xஐ ஏன்னு வச்சுக்கோங்க, 1/yஐ பின்னு வச்சுக்கோங்க, 1/z சின்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்படி பண்ணுறதுனால வேரியபிள்ஸ் தான் நியூமரேட்டருக்கு வந்துடும். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, 3/x - 4/y - 2/z - 1 = 0. ஸோ இப்படி இதை எப்படி மாற்றலாம்னா, 1/x வந்து a தானே, அப்போ 3a - 4b - 2c - 1 = 0. ஸோ -1 அங்கே கொண்டு போனீங்கன்னா ஈக்குவல்ஸ் 2. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 1/x + 2/y + 1/z - 2 = 0. ஸோ இது எப்படி மாற்றுவீங்க சொல்லுங்கள், a + 2b + c -2 அங்கே போச்சுன்னா ஈக்குவல்ஸ் 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் என்னது, நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2/x - 5/y - 4/z + 1 = 0. அப்போ இதுவும் அதே மாதிரி எழுதுங்க, 2a - 5b - 4c + 1 அங்கே போச்சுன்னா -1. சரியா? ஸோ இதுதான் 3 ஈக்குவேஷன்ஸ். ஸோ இப்போ டெல்டா வந்து கண்டுபிடிச்சிக்கலாமா, டெல்டா இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதுக்கு கோஎஃபிஷியன்ஸ்லாம் சொல்லுங்கள், 3 - 4 - 2 1 2 1 2 - 5 - 4 2 - 5 - 4. ஸோ இதுக்கு டெல்டா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, வெயிட் அ செகண்ட் பாருங்கள், 3 × 2 × -4 -8 மைனஸ் 1 × -5 -5, இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்காங்க, +5 ப்ளஸ் 4 × 1 × -4 -4 minus 1 × 2 2 minus 2 × 1 × -5 is -5 minus 2 2s are 4. ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா -8 + 5 வந்து -3 ப்ளஸ் 4 × -4 -2 வந்து -6 minus 2 × -5 -4 வந்து -9. ஸோ 3 × -3 வந்து -9 -24 minus into minus plus 18. இதுதான் டெல்டா. ஓகே, ஸோ -9 -24 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு -33 வருமா, +18 பண்ணிங்க அப்படின்னா -15. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்பயும் டெல்டா வந்து 0 வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ டெல்டா வந்து இப்போ நமக்கு -15 தான் வந்திருக்கு, ஸோ பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டெல்டா 1 கண்டுபிடிக்கலாமாப்பா. ஸோ டெல்டா 1 பாருங்கள், டெல்டா 1னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் காலம்க்கு பதிலாக இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் காலம்க்கு பதிலாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், கான்ஸ்டன்ஸை எழுதிக்கணும். கான்ஸ்டன்ஸ் என்ன, 1 2 -1. ஸோ செகண்ட் காலம்லையும் தேர்ட் காலம்லையும் நம்ம அப்படியே கோஎஃபிஷியன்ஸ் எழுதிக்கலாம். பாருங்கள், -4 -2 2 1 -5 -4. ஸோ இப்போ நீங்கள் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். 1 × 2 × -4 -8 minus 1 × -5 -5. ஸோ +5 போட்டுக்கலாம். ப்ளஸ் 4 × 2 × -4 -8 minus 1 × -1 -1. இங்கே மைனஸ் இருக்காங்க, +1 minus 2 × 2 × -5 -10 minus 2 × -1 வந்து -2. ஆல்ரெடி மைனஸ் இருக்காங்க, +2. சரிங்களா? ஸோ இப்போ வந்து 1 × -3 ப்ளஸ் 4 × -8 + 1 -7 minus 2 × -8. ஸோ இது என்னதுப்பா, -3 கரெக்டா, -3 மைனஸ் பாருங்க, ப்ளஸ் 4 × -7 -28 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 16 வருதாப்பா. ஸோ அப்போது மைனஸும் மைனஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுங்க.
minus 31 plus 16. ஸோ சாரி 16 இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னு வரும் -15. ஸோ டெல்டா 1 வந்து -15. நெக்ஸ்ட் டெல்டா 2 கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ டெல்டா 2 வந்து என்னதுடா பாருங்கள், அதே ஈக்குவேஷன்ஸ் தான். ஸோ செகண்ட் காலமில் கான்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணும். அப்போ 1 2 -1. ஸோ ஃபர்ஸ்ட் காலம் தேர்ட் காலம் டெல்டாக்கு என்ன வந்துச்சோ அதே தான். ஸோ என்ன போடுவீங்க 3 1 2 -2 1 -4. ஸோ டெல்டா எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 3 into 2 into -4 -8 minus 1 into -1 வந்து -1. ஆல்ரெடி -1 இருக்குது. அப்போ +1 -1 into 1 into -4 -4 minus 1 2s are -2 into 1 into -1 -1 minus 2 2s are 4. இது பாருங்க 3 into -8 plus 1 -7 minus 1 into -4 -2 -6 minus 2 into -1 -4 வந்து -5. ஸோ இப்போ வந்து இதை பண்ணுங்க 3 into -7 -21 -1 into -6 +6 -2 into -5 +10. ஸோ 6ம் 10ம் ஆட் பண்ணிங்கன்னா 16 -21 வந்து வரும். ஸோ இதோட வேல்யூ -5. ஸோ டெல்டா 2 என்னதுப்பா -5. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டெல்டா 3 வந்து பார்க்கலாமா? பாருங்க டெல்டா 3. அப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் எடுத்தோடனே தேர்ட் காலமில் என்ன பண்ணுவோம், கான்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணிப்போம். கான்ஸ்டன்ஸ் என்னது 1 2 -1. ஸோ இங்கே அப்படியே டெல்டாவில் போட்டால் அதே இது போட்டுக்கலாம். 3 1 2 -4 2 -5. ஸோ டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 3 into 2 into -1 -2 minus 2 into -5 வந்து -10. ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால +10 plus 4 into 1 into -1 -1 minus 2 2s are 4 plus 1 into -5 minus 2 2s are 4. So 3 into 10 minus 2 8 plus 4 into -1 -4 -5 plus 1 into -5 -4 வந்து -9. So 3 8s are என்னப்பா 24. 4 into -5 -20 -9. So -29 plus 24 என்னப்பா -5. ஸோ அப்படின்னா என்ன கிடைக்குது நமக்கு, டெல்டா 3 வந்து -5. ஓகே, இப்போ ஏபிசி தான் நம்மளால் கண்டுபிடிக்கும். XYZ கண்டுபிடிக்கணுமா? முடியாது. நம்ம ஏபிசி தானே நம்ம ஈக்குவேஷனில் வச்சுருக்கோம். ஸோ ஏபிசியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ ஏ வந்து என்னது டெல்டா 1/டெல்டா. டெல்டா 1 என்னப்பா வந்துச்சு -15. டெல்டாவும் -15. ஸோ -15 -15 கேன்சல் ஆகி 1ன்னு கிடைக்கும். ஏ வந்து 1. நெக்ஸ்ட் பி கண்டுபிடிங்க. பி என்னது டெல்டா 2/டெல்டா. டெல்டா 2 என்ன வந்துச்சு -5 டிவைட் பை டெல்டா வந்து -15. மைனஸ் கேன்சல் ஆகிடும். இது 3. ஸோ இது வந்து 1/3. ஸோ பி வந்து என்ன கிடச்சிருக்கு 1/3. நெக்ஸ்ட் சி வந்து என்னது டெல்டா 3/டெல்டா. டெல்டா 3யும் -5 தான் வந்துச்சு. ஸோ தேட் இதுவுமே என்ன தான் வரும் 1/3 தான் வரும். ஸோ சியுமே 1/3. ஆனால் நமக்கு ஏவிசி கண்டுபிடிக்கிறதா கொஷினில் கேட்டிருக்காங்க? இல்லை, XYZ தான். ஸோ எக்ஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் 1/x தான் ஏன்னு சொல்லியிருந்தோம். அப்போனா எக்ஸ் வந்து என்னது, எக்ஸ் வந்து 1/a. ஸோ சின்ஸ் ஏ வந்து 1 அப்படிங்கிறதுனால 1/1 1 தான். ஸோ எக்ஸும் 1 தான். சரியா? நெக்ஸ்ட்டு 1/y என்னவா எடுத்துக்கிட்டோம், பின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ y என்னது 1/b. ஸோ b என்னன்னு கண்டுபிடிச்சோம் 1/3. அப்போ y is equal to 1/1/3. அப்போ 3 மேலே போயிடுமா? அப்போ y வந்து 3. நெக்ஸ்ட்டு 1/z. 1/z cன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போனா z வந்து என்னது 1/c. நம்ம என்ன பார்த்தோம், சியுமே 1/3ன்னு பார்த்தோமா? அப்போ அதே மாதிரி தான் நடக்கும் 1/1/3. ஸோ 3 மேலே போயிடும். ஸோ ஜெட்டும் 3 தான். ஸோ x1 y3 ஜெட்டும் 3. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. சால்வ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் பை காசியன் எலிமினேஷன் மெத்தட். ஓகேயா? காசியன் எலிமினேஷன் மெத்தட் வச்சு நம்ம இந்த சம் போடணும். ஓகே, காசியன் எலிமினேஷன் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும் பாரு. ஃபஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ், நடுவில் ஒரு கோட். ஓகேயா? ஸோ நடுவில் எதுக்கு கோடு போடுறோம்னா, இங்கே கோஎஃபிஷியன்ஸ் போடணும், இங்கே கான்ஸ்டன்ஸ் போடணும். பாருங்க 4 3 6 25. 4 3 6 25. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க
15713 15713 நெக்ஸ்ட் 2911 2911 ஓகே. ஸோ இப்போது இதை வந்து நம்ம ரோ எக்லானாக வந்து மாற்றணும்டா சரியா. சரி இப்போது ரோ எக்லானில் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் காலமில் இருக்க இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து லோவஸ்ட் நம்பராக இருக்கணும், லோவஸ்ட் நான் ஜீரோ நம்பராக இருக்கணும். அப்போ 4 1 2 இதில் எதுப்பா சின்னது 1 தானே. அப்போ 1 ரோ 1க்கு கொண்டு வா. ஸோ ரோ 1 இன்டர்சேஞ்சஸ் வித் ரோ 2. அப்போ 1 வந்து மேலே வந்துடும், இந்த ரோ அப்படியே மேலே வந்துடும். ஸோ 157 இங்கே 13. நெக்ஸ்ட்டு இது ரோ 2க்கு வந்துடுமா 4 3 6 25. இது அப்படியே காப்பி பேஸ்ட் 2911 ஓகே. இப்போ பாருங்கள் இந்த 4ஐயும் 2வையும் 0 பண்ணும் இல்லையா, 4ஐயும் 2வையும் 0 பண்ணும். அப்போ என்ன பண்ணுவோம், R2வை R2 மைனஸ் 4R1 போடுவோம், R3யை R3 மைனஸ் 2 இருக்குது. அப்போ இதுவும் 2 ஆகிட்டா 0 ஆகிடும் இல்லையா, R3 மைனஸ் 2R1 அப்படின்னு எழுதிடுவோமா. ஓகே இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா R1 அன்டிஸ்டர்ப்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாலே போகும். அப்போனா R1ல் என்ன இருக்குது 157 இங்கே 13. நெக்ஸ்ட் R2 பாருங்கள், R2 மைனஸ் 4R1 4 மைனஸ் 4 இன்ட்டு 1 என்னதுப்பா 0 ஆகிடுமா 0. நெக்ஸ்ட் 3 மைனஸ் 4 இன்ட்டு 5 அப்போ மைனஸ் 20 ப்ளஸ் 3 அது வந்து என்னது மைனஸ் 17. நெக்ஸ்ட் வாங்க 6 மைனஸ் 4 இன்ட்டு 7 4 7s are 28. ஸோ மைனஸ் 28 ப்ளஸ் 6 என்னப்பா மைனஸ் 22 ஸோ மைனஸ் 22. நெக்ஸ்ட் இங்கே 25 மைனஸ் 4 இன்ட்டு 13. ஸோ 13 4s are என்னப்பா 52. ஸோ மைனஸ் 52 ப்ளஸ் 25 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் 27 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு R3 பண்ணுங்கள், R3 எங்கே பண்ணட்டும், இங்கே பண்ணிட்டா பாருங்கள் 2 மைனஸ் 2 இன்ட்டு 1 2 மைனஸ் 2 0. நெக்ஸ்ட் இங்கே வாங்க 9 மைனஸ் 2 இன்ட்டு 5. அப்போ 9 மைனஸ் 2 இன்ட்டு 5னா 10. 9 மைனஸ் 10 மைனஸ் 1. நெக்ஸ்ட் இது பாருங்கள் 1 மைனஸ் 2 இன்ட்டு 7 அப்போ மைனஸ் 14 ப்ளஸ் 1 மைனஸ் 13. இங்கே வாங்க 1 மைனஸ் 2 இன்ட்டு 13 அப்போ இது 26 ஆயிரும், மைனஸ் 26 ப்ளஸ் 1 மைனஸ் 25 சரிங்களா. அப்போ இப்போ இதை மட்டும் 0 பண்ணால் இல்லையா, ஸோ இதை மட்டும் நம்ம 0 பண்ணணுமா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், R3யை இதோட 17 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஓகேயா. ஸோ 17 R3 மைனஸ் சி வெயிட் அப்படி பண்ணலாம், இல்லைனா யா கரெக்ட் தான் இல்லையா. 17 R3 அதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ மைனஸ் சிம்பிள் நம்ம எடுத்துடலாமா. R2வை நான் வந்து என்ன பண்ணுறேன் மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் ஆர் டிவைட் பண்ணுறேன், எதுனாலும் ஓகே தான் இல்லையா. ஸோ R2வை மைனஸ் R2 மாற்றிக்கிறேன், R3யை மைனஸ் R3 மாற்றிக்கிறேன். ஸோ R1 அன்டிஸ்டர்ப்டாக தான் இருக்குது 157 இது 13. R2வை அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணிடுங்க 17 22 27 0 1 13 25. இப்போ வந்து நம்ம ஆப்ரேஷன்ஸை பண்ணலாம்டா சரியா. இப்போ பாருங்க R3 வந்து என்ன பண்ணிக்கிறேன் 17 மல்டிப்ளை 17 R3 மைனஸ் R2 அப்போ பாரு 17 மைனஸ் 17 0 ஆகிடும் இல்லையா. ஸோ இப்போது இந்த கேல்குலேஷன்ஸை நம்ம பண்ணலாம் சரியா. ஸோ R1 R2 அன்டிஸ்டர்ப்டு அதை அப்படியே எழுதிடலாம், காப்பி பேஸ்ட் 15713 0 17 22 27. ஸோ இப்போ R3யில் நம்ம மாற்றுறோம் இல்லையா, 0 70 இன்ட்டு 0 மைனஸ் 0 வந்து 0 தான் வரும். 1 கூட 17 பண்ணிட்டுருக்கோம் 70 இன்ட்டு 1 மைனஸ் 17 அது என்ன 0. நெக்ஸ்ட் இங்கே வாங்க 17 இன்ட்டு 13 மைனஸ் 22. ஸோ 17 13 சார் எவ்வளோப்பா. ஸோ 17 இன்ட்டு 13 வந்து 221. அதில் வந்து நம்ம 22வை லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் 199பா சரியா. நெக்ஸ்ட்டு இங்கே 25க்கு வாங்க 17ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் 25 17 இன்ட்டு 25 17 இன்ட்டு 25 வந்து நமக்கு 425 வரும். ஸோ அதில் வந்து நம்ம எதை மைனஸ் பண்ணோம் 27. ஸோ 27 வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க போகிறது 398 சரியா. ஓகே வெயிட் அ செகண்ட். சரி இப்போ வந்து என்ன பண்ணலாம்,
எக்லான் ஃபார்முக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். அதாவது இது என்ன, இது எக்ஸ், இது ஒய், இது ஜெட். அப்போ இது 199z ஈக்குவல் டு 398. ஓகேயா? ஸோ ஜெட்டை மட்டும் இங்கே வச்சுட்டு 199 அங்கே கொண்டு போய்க்கோங்க. 398/199. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வரும். ஸோ ஜெட் வந்து 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் எடுங்க. ஓகேயா? 17y, வெயிட் அ செகண்ட், யா 17y + 22z இஸ் ஈக்குவல் டு 27 வச்சுக்கோங்க. இப்போ z 2ன்னு தெரியும் இல்லையா? ஸோ 22z வந்து 22 × 2, அது என்னது 44. ஸோ 44 இங்கே எடுத்துட்டோம். 17y இஸ் ஈக்குவல் டு 27 - 44. அப்போ 27 - 44 எவ்வளோப்பா? இட் இஸ் -17. ஸோ y என்னது -17/17. ஸோ y வந்து -1. சரியா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் அந்த ரோ 1ல் இருக்க ஈக்குவேஷன் இல்லையா? ஸோ அது வந்து என்னது வந்துச்சு, x + 5y + 7z இஸ் ஈக்குவல் டு 13. இதில் நமக்கு என்ன தெரியும், y வந்து -1 தெரியும், z வந்து 2ன்னு தெரியும். இதை யூஸ் பண்ணுங்க. x + 5 × -1 + z × 7 × 2 இஸ் ஈக்குவல் டு 13. ஸோ இது யூஸ் பண்ணிங்கன்னா x -5 + 14 ஈக்குவல் டு 13. ஸோ 14ல் 5 போச்சு அப்படின்னா 9 இல்லையா? ஸோ 9 அன்சைட் கொண்டு போங்க. x ஈக்குவல் டு 13 - 9. ஸோ 13 - 9 எவ்வளோப்பா? இஸ் 4. அப்போ x வந்து 4. ஸோ x y z, x வந்து 4, y வந்து -1, z வந்து 2. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்ப்பா. கொஷின் பாருங்களா, ஒரு ராக்கெட்டோட ஸ்பீடையும் டைமையும் வந்து ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. at² + bt + c அப்படின்னு. ஓகே, இப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா டைம், அதாவது டீக்கு பதிலாக நீங்கள் 369 இது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 64, 133, 208 இதெல்லாம் பிஓக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ இந்த 3ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது 3 கிடைக்குதா? ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம ஃப்ரேம் பண்ணி சால்வ் பண்ணால் ஏ, பி அண்ட் சியோட வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, ஏபிசி கண்டுபிடிச்சிட்டிங்க, அதோட சம் முடிஞ்சா கிடையாது. t = 15 சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு பியோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாமாடா? நமக்கு என்ன தெரியும், v of t is equal to at² + bt + c தெரியும். இதுக்கப்புறமா t வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணால் v வந்து 64ன்னு தெரியும். ஓகேயா? அப்போனா அதை இது பண்ணுங்கள், இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். v வந்து 64 is equal to a t². அப்போ 3யோட ஸ்கொயர் 9, இல்லைனா 3 ஸ்கொயர்னே வச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மாற்றிக்கிறோம், ப்ளஸ் b × 3 + c. ஸோ 3 ஸ்கொயர் என்ன, 9a + 3b + c வந்து என்னதுப்பா, 64. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட்டு டைம் வந்து 6 செகண்ட்ஸ், வெலாசிட்டி வந்து என்னதுப்பா 133 mph. சரிங்களா? ஸோ அப்போ என்னப்பா ஆகும், 133 is equal to a t², அப்போ 6² ப்ளஸ் b × t, அது 6 ப்ளஸ் c. சரிங்களா? அப்போ 6² is 36. அப்போ 36a ப்ளஸ் 6b ப்ளஸ் c வந்து என்னப்பா வரும், 133. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்னப்பா சொல்கிறாங்க, டைம் வந்து 9 செகண்ட்ஸ் ஆகும். சரியா? பாருங்க, டைம் வந்து 9 செகண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னா 208 mph சார், 200. அப்போனா v of t is equal to a t² என்னப்பா, t வந்து 9² ப்ளஸ் bt ப்ளஸ் c. ஸோ இது சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 9² 81, 81a ப்ளஸ் 9b ப்ளஸ் c வந்து 208ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ 3 ஈக்குவேஷன்ஸும் நான் சைடில் எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ காஸியன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாமா? ஸோ இந்த மெத்தட், இந்த கொஷின் வந்து காஸியன் எலிமினேஷன் மெத்தடில் தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, ஃபஸ்ட்டு ரோ எக்லான் ஃபார்முக்கு மாற்றணுமா? அப்போ 93164, 93164. நெக்ஸ்ட் 36 61, 36 61 133, 81 91, 81 91 208. ஓகேயா? சால்வ் பண்ணலாமா? இப்போது இங்கே வந்து ஆல்ரெடி லோவஸ்ட் நான்-ஜீரோ தான் இருக்குது, அப்போ பிரச்சனை இல்லை. ஓகேயா? இப்போ பாருங்கள், ரோ 2வை எப்படி மாற்றிடுவோம், ரோ 2 மைனஸ் 9 4s are 36, அப் 4r1 போட்டுக்கோ. r3 வரும்போது r3 மைனஸ் 9r1 போடுவோம். ஏன் 9 9s are 81. ஸோ இந்த ஆப்ரேஷன் நம்ம எப்போ போடலாம், r1 வந்து அன்டிஸ்டர்ப், அப்போ நான் காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் r2 போடுங்க,
36 minus 4 into 9. அப்போ 36 minus 36 0 ஆயிடும். நெக்ஸ்ட் வாங்க 6 minus 4 into 3. அப்போ minus 12 plus 6 வந்து minus 6 ஆகும். நெக்ஸ்ட் 1 minus 4 into 1. அப்போ minus 4 plus 1 வந்து minus 3 ஆகும். நெக்ஸ்ட் 133 minus 4 into 64. ஸோ 4 into 64 வந்து 256. ஸோ 133 minus 256 பார்த்தீங்க அப்படின்னா minus 123 கிடைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த ஆப்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ R3 வந்து என்ன ஆயிடுச்சு, R3 minus 9R1. அப்போ 81 minus 9 into 9. 81 minus 81 0. நெக்ஸ்ட் இது 9 minus 9 into 3. அப்போ 9 minus 27 minus 27 plus 9 minus 18. நெக்ஸ்ட் வாங்க 1 minus 9 into 1. minus 9 plus 1 வந்து minus 8. நெக்ஸ்ட் இது பண்ணுங்க பார்க்கலாம். 208 minus பாருங்க 9 into 64. ஸோ 9 into 64 வந்து 576 சரிங்களா. ஸோ 208 minus 576 வந்து நமக்கு minus 368. சரியா, இப்போ நம்ம லாஸ்ட் சம்ல பண்ண அதே மாதிரி R2வையும் R3யும் ஃபர்ஸ்ட் எல்லாமே நெகட்டிவா இருக்கு. ஸோ அதை பாசிட்டிவா மாத்திரக்கு என்ன பண்ணுவோம், -1 டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேயா, ஸோ R2 வந்து -R2 ஆயிடும், R3 வந்து -R3 ஆயிடும். அப்போ R1 அன்டிஸ்டர்ப்டு காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. R2 R3 என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 0 6 3 123 0 18 8 368. இப்போ வாங்க, இப்போ இந்த 18 0 பண்ணுமா, எப்படி பண்ணுவோம், என்ன பண்ணணும்ப்பா, சாரி இது கரெக்டாக தான் இருக்கேன். ஸோ என்ன பண்ணணும், 18 minus 18 0னா 6 3s are 18. அப்போ நான் R3 வந்து R3 minus 3R2 போட்டிங்கன்னா வந்து அப்போ R1 R2 அன்டிஸ்டர்ப் தானே. அப்போ அதை காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. R2வும் காப்பி பேஸ்ட் 123. இப்போ R3 மட்டும் கால்குலேட் பண்ணுங்க. சரியா, யா சாரி இப்போ 0 minus 0 எப்படினாலும் 0 தான் ஆக போகுது. 18 minus 3 into 6. 18 minus 18 என்னப்பா 0 தான் ஆகும் இல்லையா. நெக்ஸ்ட் 8 minus 3 into 3. அப்போ -9 plus 1 plus 8 வந்து -1 இல்லையா. -9 plus 8 வந்து -1 வரும். அடுத்து 368 minus 3 into 123. ஓகே, அப்போ 3 into 123 என்னப்பா 3 into 123 வந்து 369. -369 plus 368 வந்து -1. ஸோ இப்போ ஈஸியாக பண்ணிடுவீங்க இல்லையா. ஸோ இங்கேயும் -1 இங்கேயும் -1. அப்போ என்ன ஈக்குவேஷனு, -z is equal to -1. மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா z வந்து 1 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. 6y plus 3z 6y plus 3z ஈக்குவல் டு 123. ஸோ அப்போ வந்துட்டு z வந்து 1 தானே, z இங்கே கொண்டு வந்துருங்க. 6y is equal to 123 minus 3z. z 1 தானே, அப்போ 3 மட்டும் வந்து அப்போ 123 minus 3 120. அப்போ y வந்து 120/6 என்னப்பா வரும், 20 வருமா. ஸோ y 20 கண்டுபிடிச்சிட்டோம். சாரி, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது என்னதுப்பா, A B and C. அப்போ z கிடையாது C, இது y கிடையாது B. சரியா, இதே மாதிரி A கண்டுபிடிக்கலாமா, வாங்க. இந்த ஈக்குவேஷன் பாருங்க, 93164. அப்போ என்ன வரும், 9A plus 3B plus C is equal to 64. B என்னன்னு கண்டுபிடிச்சோம் பாருங்க. B வந்து 20 கண்டுபிடிச்சோம். அப்போ 9A plus 3 into 20 கரெக்டா, 20 plus C வந்து 1 கண்டுபிடிச்சோம் 64. ஸோ 3 into 20 60 plus 1 பண்ணிங்கன்னா 61. ஸோ 9A is equal to 64. இந்த 61 அங்கே கொண்டு போயிருங்க 61. 64 minus 61 3 கிடைக்கும். அப்போ A வந்து என்னப்பா 3/9. அப்போ வந்து 1/3. சரியா, ABC கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா, எது V of t. V of t is equal to AT² plus BT plus C. ஓகே, A என்னன்னு கிடைச்சிருச்சு 1/3. ஸோ 1/3 into t² plus B என்னதுப்பா, B வந்துட்டு
20. அப்போ 20 into t ப்ளஸ் c என்னதுப்பா, c வந்து 1. ஸோ இதுதான் v of t. என்ன கேட்குறாங்க, t 15 செகண்ட்ஸாக இருக்கும் போது வெலாசிட்டி எவ்வளோ? ஸோ t is equal to 15. ஓகே, ஸோ 1/3 into 15 into 15 ப்ளஸ் 20 into 15 ப்ளஸ் 1. சரிங்களா? அப்போ 3 வந்து 3 5s 15 தானப்பா. ஸோ இது 1 டைம், இது 5 டைம். ஸோ 15 into 5 வந்துட்டு எவ்வளோப்பா, 125 5 5s 25 5 2 சாரி 75. அப்போ 75 ப்ளஸ் 15 into 20 300 இல்லையா, 300 ப்ளஸ் 1. ஸோ 375 ப்ளஸ் 1 அதாவது 376. அதுதான் v of t. சரிங்களா? therefore the velocity of the rocket when t is equal to 15 seconds is 376 miles per second. ஓகேயா? இதே யூனிட்ஸில் தான் அவங்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதனால தான் நான் மைல்ஸ் per second போட்டேன். ஓகேயா? ஸோ இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2 வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது. ஸோ பார்ட் 2ல் பார்க்கலாம்டா. தேங்க்யூ.